முழுவதும் நான் உங்களை போன்ற இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை அதிகம் விரும்புகின்றேன். அதனால்தான் நான் இன்று உங்களை தேடி இங்கு வந்துள்ளேன். குழந்தைகளா, உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியுடன் வந்திருக்கின்றேன். நீங்கள் தான் இந்த தேசத்தின் எதிர்காலம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாக உருவாக வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான மந்திரம். என் அருமை குழந்தைகளே, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு சிந்தனைகளால் மாறும், சிந்தனை செயலாக மாறும். வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது சோர்வடையக்கூடாது. கஷ்டம் என்றால் முடிவல்ல, தோல்வி என்றால் கற்றலின் முதல் முயற்சி என்ற அர்த்தம். குழந்தைகளா, எனது வாழ்க்கை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். நான் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தேன். எனது குடும்பம் எளிமையான குடும்பம் என்பதால் பாடசாலை முடிந்த பின் பகுதி நேரமாக செய்தித்தாள்களை விநியோகிக்கும் வகையில் வேலை பார்த்தேன். வறுமையான பிற்புலத்தில் இருந்து எனது நம்பிக்கை, விடாமுயற்சி, தத்துணிவு போன்றவற்றை சாதித்து இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி என புகழ் பெற்றேன். 2002 இடம்பெற்ற குடியரசு தேர்தலில் வெற்றி பெற்று 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றேன். பல ஏவுகணைகளை பறக்கவிட்டு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டேன். பத்மவிபூஷணன், பாரத ரத்னா போன்ற பெருமைக்குரிய விருதுகளை பெற்றுள்ளேன். என் மொழிகள் அதிகமானது, வாசிப்பினைத்தான் ஊக்குவிக்கின்றன. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்றும் தன்னிசையான வாசிப்பு தியானம் போன்றது என்றும் பல தடவைகள் கூறியிருந்தேன் அல்லவா? குழந்தைகளா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனது பிறப்பு தினமான அக்டோபர் 15ஆம் தேதிதான் வாசிப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றன. எனது கவிதைகளும் அக்கினி சிறகு போன்ற சுஜசரிதையும் பலராலும் போற்றப்படுகின்றன. அதை நீங்களும் வாசிக்க வேண்டும். கனவு காணுங்கள் என நம்பிக்கை விதையை விதைத்தவன் நான் தான். குழந்தைகளா, நீங்கள் தூங்கும் போது காண்பது கனவல்ல, நீங்கள் தூங்கிடாமல் செய்யும் இலட்சியமே கனவு. ஒரு முறை கண்டால் கனவு, இருமுறை கண்டால் ஆசை, பல தடவைகள் கண்டால் அதுவே இலட்சியம். கஷ்டங்கள் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்துவிட, நீ அதை வென்று விடுவாய். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணியது பெண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். வாழ்வில் இலட்சியம் இருக்க வேண்டும். இலட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடி பெற வேண்டும். அதுதான் புத்தகம், அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. வாழ்வில் நல்லொழுக்கம் வேண்டும். இவை இருந்தால்தான் என்றென்றும் வெற்றி பெறலாம். வாழ்வில் அவசியம் வெற்றி அடைவீர்கள். வாழ்வில் இலக்கு வையுங்கள், கடினமாக உழையுங்கள், தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். அருமை குழந்தைகளே, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அருமை குழந்தைகளே, பறக்கலாம், ஜெயிக்கலாம், நானும் நீங்களும் எதையுமே சாதிக்கலாம் என்று கூறி என்னுடைய குழந்தைகளிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.